அனைவருக்கும் வணக்கம். ராஜகர்ஜனை அத்தியாயங்கள் 13 மற்றும் 14. ஸ்ரீரங்கநாதத்தில் அந்த இனிய ஒளியில் மயங்கி தன்னை பறிகொடுத்து குத்தக்காலிட்டு அமர்ந்திருக்கிறாள் ரங்கநாயகி. அவளது மனோலயத்தில் காதல் சீராக தாளமிட்டும் பல சுருதி பேதங்களை காண்கிறது. அங்கே சுருதி பேதம் ஏற்பட காரணமே இல்லை என அவள் தெளிவாக நம்புகிறாள். ஆனால் மனம் மட்டும் ஏனோ தடுமாறி ஒரு புது பயத்தை தன்னுள் ஏற்றி அலமரல் கண்டு நடுக்கத்துடன் ஆரோக்கியம் இழந்து அவதிப்படுகிறது. கொஞ்ச நேரத்திற்கு முன்பு திப்பு சுல்தான் கண்ட வால்பலத்து பெரு வெற்றியை பற்றி மக்கள் பேசிக் கொண்டதை செவி சாய்த்தாள். அவள் அது குறித்து பெருமை கொள்ளவில்லை. திப்பு என்றாலே வீரம் வெற்றி என்பதுதான் அவளது அகராதியில் அர்த்தம். அதனால் தான் அவள் அங்கே வருகை தரவில்லை போலும். அவளது கவலை எல்லாம் நாளை திப்பு சுல்தான் பெருத்த சைன்யத்துடன் யுத்தத்திற்கு புறப்பட போகிறார் என்று. அவர் என்று திரும்புவாரோ, அதற்குள் இங்கு என்னவெல்லாம் தன் விஷயத்தில் நடந்து முடியுமோ என்பதில் மொய்த்து பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றைய தினம் வலையில் அகப்பட்டு மீண்ட நிகழ்ச்சிக்கு பிறகு அவள் மிகவும் சோர்வடைந்திருந்தாள். தன் விஷயத்தில் பல சூழ்ச்சிகள் நடப்பதாகவே அவள் முழுவதுமாக நம்பி அலைமோதி கொண்டிருக்கிறாள். குதிரையின் குளம்படி சத்தம் கேட்கிறது. அவர் அதோ வருகிறார். ஆகாயத்திலிருந்து ஒரு துண்டு வெண்மேகம் விட்டு கொண்டு வந்து பூமியில் விழுந்து அது குதிரை வடிவம் தாங்கி திப்பு சுல்தான் என்ற தேவ புருஷனை ஏற்றி சுமந்து கொண்டு ஓடி வருவது போல தொலைவிலே வெண்புறவியில் ஆரோகணித்து வருகிற திப்பு சுல்தானை பற்றி கற்பனை செய்து பார்க்கிறாள் ரங்கநாயகி. அந்த 16 கால் பாழடைந்த மண்டபத்தை அடைந்த திப்பு தனது வெண்புறவியை இழுத்து நிறுத்தி ஒரு நிமிடம் அதன் மீதிருந்தே காதலியை நோட்டம் விடுகிறான். பிறகு ஒரு துள்ளு துள்ளி இறங்கி ஓடி வருகிறான். தலையில் தலைப்பாக ஏற்று உடல் முழுவதுமாக நீண்ட வெள்ளங்கி உடுத்தி கழுத்தில் முத்தாரம் மட்டுமே பெருமை பேச கை விரலில் கோமேதக கல் பொறித்த மோதிரம் பிரகாசிக்க அவன் வந்து இறங்கிய அந்த கோலம் உண்மையிலேயே தேவ புருஷனை நினைவுபடுத்துகிறது. அல்லாஹ் என்கிற அந்த ஆண்டவன் ஒரு பரம புருஷனே. எவ்வளவு விசுவாசமாக கருணையோடு இந்த திப்பு சுல்தானை ஒரு தேவையாக கருதி தேவ தூதனாக படைத்து இந்த அடிமைகளாக அல்லலொரு மாந்தர்களை காக்கவும் ஆண்டான் போல அட்டகாசம் செய்ய புகுந்த வெள்ளை கொம்பினியனை விரட்டவும் பூலோகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். ரங்கநாயகி தனது முறையில் இவ்விதமாக கற்பிதம் செய்து கொண்டதோடு அல்லாது, யா அல்லாஹ் என அவள் ஒரு கணம் எல்லாம் வல்ல அல்லாவை எண்ணி பார்க்கிறாள். ஸ்ரீரங்கநாத பெருமானை வணங்கும் அவள் அந்த ஜனார்த்தனை வழிபடும் ரங்கநாயகி. திருக்குரானையும் அவள் முழுவதுமாக மனனம் செய்து கொண்டவள். திப்புவின் நாயகியாக போகிறவள் ஆயிற்றே அவள். வானங்கள் மீதும் பூமியின் மீதும் ஆட்சி அல்லாவுக்கே உரியது என்பதையும் நீர் அறியவில்லையா என்கிற தூயதான மனப்பாங்குடன் அவள் திப்புவை எண்ணி வாழ்த்தி கொண்டதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? என்ன குற்றம்தான் இருக்க முடியும்? தனது காதலனை இரு கரம் நீட்டி வரவேற்கிறாள். ஒரு இஸ்லாமிய மன்மதனை போல கவர்ச்சி புன்னகை புரிந்து அருகே வந்து அமர்ந்த திப்பு தனது அருமைக்கும் பெருமைக்கும் கௌரவத்திற்கும் உரிய கவிதை நயம் பொருந்திய இனிய காதலியை கண் கொட்டாமல் பார்க்கிறான். அந்த பார்வையில் பிரிவாற்றாமை தெரிகிறது. நாளை யுத்த பரப்பாடு. திரும்பி வர எத்தனை நாள் ஆகுமோ? அதுவரை இந்த அழகு பொக்கிஷத்தை பார்வையிட முடியாது. பாதுகாத்து ஒப்படைக்க வல்ல அரிய நண்பன் பசவராஜும் தன்னுடன் புறப்படுகிறான். மனதை லேசான கலக்கம் பலவீனமாக தலை நீட்டுகிறது. அருகே எரிந்து ஒளி உமிழ்ந்து கொண்டிருக்கிற பாவை விளக்கு இருட்டு நன்றாகவே முற்றுகையிட்டு கொண்டது. ரங்கநாயகி, நீ இன்றைக்கு நடந்த அந்த வீர பலப்பரட்சியை பார்வையிட வந்தாயல்லவா? இல்லை. இதை பதில் சொல்லி தலை குனிகிறாள் ரங்கநாயகி. ஏன் ரங்கநாயகி? ஸ்ரீரங்கப்பட்டினமே திரளாக வந்தது. அதனால் தான் வரவில்லை. பேஷ் பேஷ். ஆனாலும் நீங்கள் பசவராஜ அண்ணனை எதிர்த்திருக்க கூடாது. கேள்விப்பட்டேன். ஒரு கணம் திப்பு சுல்தான் விழிக்கிறான். காரணம்? உங்கள் வீரத்தை நீங்களே நம்ப மறுத்தது தேவையற்றது. நீங்கள் வாள் எடுக்க வேண்டுமா? உங்கள் கர்ஜனையே போதுமே. மாவீர திலகமான நீங்கள்
பழிவாங்க வேண்டியவர்கள் வெள்ளை கும்பினியர். வெள்ளை மனம் படித்த அண்ணன் பசவராஜே அல்ல. உங்கள் வீரத்தை அவர் என்றாவது குறைத்து மதிப்பிட்டிருக்கிறாரா? உங்கள் வீரத்தை பார்க்கையில் அவர் எம்மாத்திரம் அதை வேடிக்கை பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே என ஏங்குவதே ஒரு பலவீனம். நான் அதை விரும்பவில்லை. ஓ, எனது வீரத்தை ஒரு மகா யஜ்யம் போல, ஒரு காப்பியம் போல எண்ணி இருமாந்திருக்கும் இவளை நாம் ஒரு சராசரி மாந்தர்களோடு ஒப்பிட்டு கேட்டதே ஓர் ஆரோக்கியமற்ற விஷயம். ரங்கநாயகி, நான் நாளை போர்முகம் நோக்கி பயணப்படுகிறேன். கேள்விப்பட்டேன். நீ பத்திரமாக இருப்பாயா? உங்களுக்கே சந்தேகமா? நிச்சயமாக இருக்க முடியாது. அடிக்கடி எனது வலது கண்ணும் வலது தோளும் துடிக்கின்றன. எங்கள் நம்பிக்கைப்படி துன்பம் வருகிறது என் அர்த்தம். ஆகவே நாளை நானும் உங்களுடன் வருவதாக உத்தேசம். நீயா? திப்பு சுல்தான் பெரிதாக அதிர்ந்து போனான். இவளை அழைத்துக் கொண்டு யுத்தக்களம் நோக்கி செல்வதாவது, அதுவும் தந்தையார் தண்டி இறங்கியிருக்கும் போர் முகாமை நோக்கி இவளை அழைத்து சென்றால் அந்நியரை எதிர்க்க போய் தந்தையும் தனையனும் ஒருவரை ஒருவர் எதிர்த்துக் கொள்கிற அவலமான நிலைமை ஏற்பட்டு விடாதா? என்ன யோசிக்கிறீர்கள்? என் அப்பா அங்கே இருக்கிறார். அதனால் தான் நான் வருகிறேன் என்கிறேன். உங்கள் அப்பாவை இந்த லால் மகாலில் வைத்தோ தாரியா தௌலத்தில் அமர்த்தியோ சமாதானம் செய்து உங்கள் காதலின் ஜெய பதாகையை நிறுவ முடியாது. இங்கே கோட்டான்களும் குள்ள நரிகளும் இருக்கின்றன. அங்கே அவர் தனித்திருப்பார். இயல்பாகவே அவரை சம்மதிக்க செய்ய என்னால் முடியும். அப்படியா சொல்கிறாய்? அப்படித்தான் சொல்கிறேன். சுல்தான், தயவு செய்து நாளை என்னை உங்களுடன் அழைத்து செல்லுங்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. என் உயிருக்கே ஆபத்து வருமோ என பயப்படுகிறேன். நீங்கள் என்னை இங்கே விட்டு செல்வதனால் பசவராஜ் அண்ணனை காவலாக வைத்துவிட்டு செல்லுங்கள். இல்லை என்றால் நீங்கள் திரும்பி வருகிற போது என்னை சத்தியமாக காண முடியாது. அப்படித்தான் என் மனம் அறிவுறுத்துகிறது. அன்றைக்கு வலையில் அகப்பட்டு கொண்ட நாள் முதற்கொண்டே இங்கே ஏதேதோ சூழ்ச்சி நடக்கிறது என்பது திட்டவட்டமாக புரியவில்லையா? ரங்கநாயகியை இழப்பதால் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு எவ்வித நஷ்டமும் இல்லை. ஆனால் ரங்கநாயகியை இழந்த எனது சுல்தானால் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினமே நஷ்டத்திற்கு உள்ளாகிவிடும் என்பதை நிச்சயம் நான் அறிவேன். தயவு செய்து என் சொல்லை தட்ட வேண்டாம். அழுகையும் தொண்டை அடைத்தலுமாக கூறி முடித்த ரங்கநாயகியை மண்டப தூணில் சாய்ந்து அமர்ந்திருந்த திப்பு சுல்தான் மிகவும் கவலையுடன் அண்ணாந்து கவனிக்கிறான். தேவதை போல ஒயிலாக நின்றிருந்த ரங்கநாயகி அப்படியே அட்டங்கமும் நெட்டங்கமுமாக தரையில் பட விழுந்து திப்பு சுல்தானின் பாதங்களில் தனது அலங்கார தலை புதைந்து நமஸ்கரிக்கிறாள். இவளது கண்ணீர் திப்புவின் பாதங்களை கழுவி மன்றாடுகிறது. முடிவு தெரியாமல் குழம்பிய திப்பு சிலைத்து போனான். அவனது நினைவு நண்பன் பசவராஜை சுற்றி வட்டமிடுகிறது. நாளை அவனை அழைத்து செல்வதா, விட்டு செல்வதா? பசவராஜ் தனது அறையில் விசித்திருந்த பஞ்சனையில் மல்லாந்து படுத்திருந்தான். பக்கத்திலே அமர்ந்திருந்த மஞ்சுளா தேவி அவனது சிந்தனைகள் போர் முகத்தில் இருப்பதாக எண்ணி, நான் ஒருத்தி பக்கத்தில் அமர்ந்திருக்கிறேன், போர் பயணம் நாளைதானே, இன்றே என்ன அது பற்றிய சிந்தனை என சினுங்கினாள். சற்றே ஒரு கழித்து கவனிக்கிறான் பசவராஜ். சிந்தனை போர்க்களம் பற்றி அல்ல, உன்னை பற்றிதான் என்று கூறியதும் அல்லாது அவளது இடையில் விரல்களை தொழாவி கிச்சு கிச்சு மூட்டுகிறான். அதுவரை சிரிப்பற்று கிடந்த அவள் மெல்ல சிரித்து உடலை நெளிக்கிறாள். போதுமே, இந்த ஆண்கள் பெண்கள் விஷயத்தில்தான் சூரர்கள். இல்லாவிட்டால் தோற்றுவிட்டு இப்படி பல்லிழித்துக் கொண்டு நிற்பீர்களா? நான் தோற்றது தீரன் திப்பு சுல்தானிடம் தானே. அவர் தம்பி அப்துல் கரீமிடமா? இல்லை. அந்த அதர்மன் திவான் மீர் சாதிக்கிடமா? இல்லை. ஆங்கில கொம்பினிவாள் வீரனான லார்டு மக்கானிடமா? பசவராஜ் என்பவன் வாளின் வித்யாதரன். அப்படியெனில் திப்பு சுல்தான் உங்களை விட வீரர் என சொல்லுங்கள். சந்தேகம் இல்லை. இல்லை என்றால் அவர் நாடாள முடியுமா? போகட்டும். நீ எப்போது சிவசமுத்திரத்திற்கு புறப்படுவது போல இருக்கிறாய்? நீங்கள் போரில் இருந்து திரும்பும் வரை நான் இங்கேயே இருக்க வேண்டும் என்பது அத்தையின் கட்டளை. அத்தை தூங்கி விட்டார்களா? ஏன்? இரவு வேளையில் உன்னை இப்படி தனியாக பேச அனுமதித்து இருக்கிறார்களே என்றுதான்.
தன் பிள்ளையை பற்றிய தாராள நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. பாவம், அழுது அழுது கண்ணே வீங்கி அடுப்பங்கரையிலேயே தூங்கி விட்டார்களோ என்னவோ. நீங்கள் யுத்த களத்திற்கு புறப்படுவது அவர்களுக்கு விருப்பமே இல்லை. எனக்கே விருப்பமில்லை என்றால் எதற்காக இந்த அநாகரீக மானப்போர்? மனிதர்களை வெட்டி சாய்த்து எலும்பு கூடுகளை கணக்கிட்டோ அல்லது மண்டை ஓடுகளை மாலையாக்கி அணிந்து கொண்டோ ஏற்படுகிற இந்த நாகரிகம்தான் சிறந்தது என்றால் மனித படைப்பு மிகவும் மட்டமானது. அடடா, பலே வியாக்கியானம்தான். போகட்டும், அம்மா தூங்கி விட்டார்களா என சற்று பார்த்துவிட்டு வாயேன். எதற்கு? பசவராஜ் அவளை மெல்ல தன் மடியில் சாய்த்து அவளது ரோஜா இதழ்களில் தனது வீர இதழ்களை பொருத்தியவாறு. இதற்காகத்தான் என்றான். அவளோ சினுங்கியவாறு எழ முயற்சி செய்கிறாள். அவனது முறுக்கேறிய கரங்களிலிருந்து அவளால் விடுபடுவது அவ்வளவு எளிதாக முடிகிற காரியமா என்ன? என்ன இன்று புது புது நடவடிக்கைகள்? அவளது கண்களில் பொய்யான கோப அக்கினி. அவனும் மெய்யாகவே சிரித்து, நான் நாளை யுத்தக்களம் நோக்கி பயணமாகிறேன். ஒரு கால் திரும்பாமலும். அவன் முடிக்கவில்லை. அவள் மின்னல் அதிர்ச்சி கொண்டு தனது வலக்கரத்தால் அவனது வாயை பொத்துகிறாள். அதனை மெல்ல விளக்கிய பசவராஜ், கையால் பொத்துவதை விட அதரங்களால் பொத்து இருந்தால் அதுவே எனது வெற்றியாக இருக்கும் என எதிர்பார்த்தேன். மஞ்சு, வீரன் என்பவன் மரணத்துடன் உடன்படிக்கை செய்து கொண்டே பிறக்கிறான். அதற்காக பயப்படுபவன் மானுடத்தின் கடைசி கோழை. என்னவோ உன்னை அனுபவிக்க வேண்டும் என இதுகாரும் தோன்றாத ஆசை இப்போது தோன்றியது. எனக்கே புரியாத ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இது விவஸ்தையற்ற ஆசையோ, விவேகமான ஆசையோ, விபரீதமான ஆசையோ எனக்கு புரிபடவில்லை. ஒரு நிமிடம் யோசிக்கிறாள் மஞ்சுளா தேவி. அவளை யோசிக்க விட்டு மௌனமாக கவனிக்கிறான் பசவராஜ். அவளது வாயிலிருந்து ரகசியமாக சொற்கள் வெளிப்படுகின்றன. திருமணமாகாமல் உனக்கு நான், எனக்கு நீ என்று ஆன பிறகு, அல்லது அந்த பிரம்மன் எழுதிவிட்ட பிறகு அவன் சாட்சி என துணிய வேண்டியதுதான். காந்தர்வ மனம் என்பது பெரிய விஷயம். இப்போது மனிதர்கள் நம்பிக்கையற்றவர்களாக, நாகரிகம் முதிர்ந்தவர்களாக, நாளும் தெரிந்தவர்களாக என சொல்வதை விட நாளையும் ருசிக்க வேண்டியவர்கள் ஆகிவிட்டார்கள். புனிதமான காந்தர்வ மனம் காற்றிலே பறந்து விட்டது. நாம் அதனை மிகவும் மரியாதையுடன் வீட்டுக்குள் அழைத்து நேசித்து உபசரித்து பக்தியுடன் வணங்குவோமாக, வாழ்த்துவோமாக. பசவராஜ் மிகுந்த நுணுக்கத்துடன் விளக்கமாக கூறி மஞ்சுளா தேவியை உன்னிப்பாக கவனிக்கிறான். அவனது கண்களில் மன்மதன் மகா யக்கியம் வளர்ப்பது அவளுக்கும் புரிகிறது. ஏமாற்ற விரும்பாத அவள், ஏமாந்து போகவும் விரும்பாத அவள் மெல்ல எழுந்து சென்று வெளியே கவனித்துவிட்டு திரும்புகிறாள். அவ்விதம் உள்ளே நுழைகிற போது கதவை சாத்தி தாளிடுகிறாள். அவன் போதையுடன் முறுவலிக்கிறான். அவள் பேதை நெஞ்சாக பக்கத்திலே வந்து அமர்கிறாள். இன்னும் விளக்கு அணையவில்லை. அதை அணைக்க வேண்டிய அவசியமில்லை என அவர்கள் எண்ணிவிட்டார்கள் போலும். திறந்திருந்த ஜன்னல்களின் வழியாக குடகு மலை காற்று குழுகுழுவென வீசுகிறது. அவளை மெல்ல தனது மடியில் சாய்த்து அவள் அங்கங்கள் பூரிப்பில் விம்மி மென்னகை புரிகின்றன. மைவெளியில் காதலெனும் கவிதை கருக்கொண்டு மெய்வெளியில் காமம் எனும் அதிரசம் வாய்ந்த காப்பியம் அங்கே உதயமாகிறது. இரவு முடிகிறது. அதன் சிருஷ்டியும் புரிகிறது. இளங்காலை பொழுது எவ்வளவு இன்பமாக விடுகிறது. போருடை தரித்து புறப்படுகிற மகனுக்கு அன்புடன் ஆசி வழங்குகிறாள் அன்னை பெரிய சுல்தானா பேகம். திப்பு, என் மகனே, போரில் நீ காண துடிக்கும் வெற்றியை விட நான் காண துடிக்கும் உனது தந்தை மேலானவர். ஆகவே அவரை மீட்டு வரவே உன்னை நான் அனுப்புகிறேன். கண்களில் நீர் தழும்ப அன்னை இவ்வாறு கூறியதும் தனது குதிரை சிலிர்ப்பு கண்டு கனைப்பதை கவனிக்கிறான் திப்பு சுல்தான். அவனது உதடுகளில் பெருமை கலந்த சிரிப்பு தவழ்கிறது. அதனிலும் அடங்கிய ஆழம் அளவிட முடியாது இருக்கிறது. அம்மா, ஹைதர் அலி என்பவர் எனது தந்தை, உங்கள் கணவர். ஆனால் ஹைதர் அலி கான் நவாப் பகதூர் என்பவர் இந்த தேசத்தின் விடுதலை முழக்க தலைவன். நான் ஒரு தலைவனை மீட்கிற தொண்டனாக புறப்படுகிறேனே ஒழிய கேவலம் அரும்பி மறையும் உறவு பாலத்தின் மீது நடந்து செல்ல விரும்பவில்லை. அதெறியப்படாதீர்கள். எல்லாம் வல்ல அல்லாவின் கருணை எதுவோ அதுவே நிகழும்.
நிகழ்ச்சியில் நன்மை தீமை ஏற்படுவது அவன் கிழித்த கோடு. மகனுடைய இந்த சாதுரியமான பதில் அன்னை உள்ளத்தை குளிரச் செய்கிறது. அருகே இருந்த மகன் ஃபாத் ஹைதரை தூக்கி வாயார முத்தமிடுகிறான் திப்பு சுல்தான். அவனுக்குத்தான் குழந்தைகள் மீது அபாரமான பிரியமாயிற்றே. எதிரே நின்றிருந்த மனைவிமார்களை கவனித்து புன்முறுவல் பூக்கிறான். கர்ப்பவதியாக காணப்பட்ட ருகாயா பானுவிடம் சென்று பெருமிதத்துடன், பானு, நீ எனது வெற்றி வருகையின் போது இன்னொரு நல்ல மகனை பரிசாக அளிப்பாய் என எதிர்பார்க்கிறேன் என்று கூறும்போது அவனது தோள்கள் விம்மி பூரிக்கின்றன. அனைவரிடத்திலும் விடைபெற்றுக் கொண்டு வெளியே வருகிறான். அனைவரும் அவனை பின்தொடர்ந்து வருகின்றனர். லால் மகால் வாயிலில் நின்றிருந்த திவான்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் ஏனைய அலுவலர்களுக்கும் நாட்டின் முக்கிய பாதுகாவலை பற்றிய எச்சரிக்கைகளை வழங்குகிறான். குறிப்பாக திவான் பூரணையாவிடம் சற்று அதிகமாகவே பேசிவிட்டு தொலைவிலே மீசையை முறுக்கியவாறு இருந்த திவான் மீர் சாதிக்கிடம், எல்லோருமே ஆண்டவனுக்கு பொதுவாக காரியங்களை கவனியுங்கள் என சொன்னதுதான் அன்னை பெரிய சுல்தானா பேகத்திற்கு வருத்தமாகவும் வேதனையாகவும் இருந்தது. பிறகு பொக்கிஷதாரர் கிருஷ்ணாராவிடமும் அந்தரங்க அதிகாரிகளான சீனிவாசராவ், அப்பாஜி ராவிடமும் சிலவற்றை மிக ரகசியமாக பேசி முடித்தான். அணிவகுத்து நின்ற இராணுவத்தினரிடையே அவன் நடந்து செல்கிற போது அவன் அணிந்திருந்த பொன் சரிகையால் வைந்த அங்கி பளபளக்கிறது. வீரர்கள் வெற்றி முழக்கமிடுகிறார்கள். அவர்களை வரிசைப்படுத்தி கண்காணிக்கிறார்கள். உடன் புறப்படுகிற இராணுவ தளபதிகளான ராஜா கானும் குலாம் உத்தீர் கானும். தொலைவிலே பசவராஜ் வீரார்ந்த கோலத்துடன் உரையில் இட்ட வாளின் பிடி மீது இடக்கையை ஊன்றி நின்றிருக்கிறான். அவனை காணும் போதெல்லாம் ராஜா கானுக்கும் குலாம் உத்தீர் கானுக்கும் எரிச்சலாக எழுகிறது. அதிலும் பசவராஜ் தனது சட்டையின் இடது மார்பில் திப்புவின் உருவம் பொறித்த சின்னம் அணிந்திருந்தது பெருத்த ஆச்சரியத்தை தந்தது. இதனை இவன் ஏன் அணிந்திருக்கிறான்? இவ்வித மணிய இவனுக்கு என்ன யோகியதை? யாரிட்ட உத்தரவு இது என்பன போன்ற பல பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் பலரும் விழிக்கின்றனர். ஆண்டவனை வணங்கியவாறு வெண்புறவியின் மீது அமர்க்கலமாக ஆரோகரிக்கிறான் திப்பு சுல்தான். யுத்த கால வாத்தியங்கள் முழங்குகின்றன. தனது நண்பன் பசவராஜை கவனிக்கிறான். உடனே ரங்கநாயகியின் நினைவு வருகிறது. பசவராஜ்! நண்பனின் அழைப்பை கேட்டு அருகே வந்து நிற்கிறான் பசவராஜ். குதிரை மிகவும் துடிப்புடன் இப்படியும் அப்படியுமாக திரும்பி புறப்பாட்டிற்கான முழு வேகத்தில் காணப்படுகிறது. அதனின் கடிவாளத்தை இழுத்து பிடித்து அடக்கி பிறகு குனிந்து நிறையவும் ரகசியமாக, பசவராஜ், ரங்கநாயகி விஷயத்தில் நான் தீவிரமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். அவளை இங்கு விட்டு சென்றால் தகுந்த பாதுகாவலாக உன்னையன்றி வேறு யாரும் இருக்க முடியாது. ஆகவே என கூறி முடிக்காமல் நிறுத்துகிறான். பிறகு நண்பனை கூர்ந்து பரிசீலிக்கிறான். திப்பு மென்மையாக சிரித்துக் கொள்கிறான். ஆகவே பசவராஜ், நீ உடனே சென்று எனது சாரட்டில் அவளை அமர்த்தி கொண்டு என்னுடன் புறப்படுகிறாய். ஓர் ஆணையை போல கூறிய திப்புவை தயக்கத்துடன் கவனிக்கிறான் பசவராஜ். ஏன் தயங்குகிறாய்? நன்மையோ தீமையோ நான் ஆராய்ந்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். சொன்னதை செய். அடுத்த கணமே அந்த ராஜ உத்தரவை தாங்கிய பசவராஜ் தனது குதிரையில் தாவி ஏறி மிகுந்த வேகமாக புறப்படுகிறான். பலரும் காரணம் புரியாது விழுக்கின்றனர். ஒரு நிமிடத்திற்குள் பசவராஜ் எதை முன்னிட்டு விரைகிறான் என்கிற கசப்பான செய்தி பெரிய சுல்தானா பேகம் செவிகளுக்கு எட்டி விடுகிறது. அவள் விழித்தவாறு திவான் மீர் சாதிக்கை கவனிக்கிறாள். போட்ட ரகசிய திட்டம் ரகசியமானதாயிற்றே. இது திப்புவின் செவிகளுக்கு எட்ட நியாயமே இல்லையே. எப்படி தெரிந்திருக்க முடியும்? போர் பயணத்து புறப்பாட்டிற்கான உத்தரவை அளிக்கிறான் திப்பு சுல்தான். வீரர்கள் ஜெய கோஷமிட்டு புறப்படுகிறார்கள். முன்னே காலாட்படை, பின்னே பெருவாரியான குதிரைப்படை, அதற்கும் பின்னே 10 துப்பாக்கிகளை தாங்கிய வீரர்கள், 2 பீரங்கிகள். மைசூர் சேனை காஞ்சிபுரத்துக்கு 15 கல் தொலைவில் இருக்கும் பேரம்பாக்கத்தை நோக்கி மகிஷபலம் கொண்டு செல்வதை ஸ்ரீரங்கப்பட்டினத்து மக்களும் அந்த தீவிற்கு அப்பாலும் உள்ள ஜனங்களும் கண்டுகளித்து வழியேற நின்று வாழ்த்தி வழி கூட்டி அனுப்புகிறார்கள்.
சேனைகள் புறப்பட்ட சில நிமிடங்களுக்கு உள்ளே லால் மகாலில் இருந்து ரகசிய கடிதங்களை தாங்கிய சிப்பாய் ஒருவன் மிகவும் ஜாக்கிரதையுடன் குதிரையில் புறப்படுகிறான். சாமர்த்தியம் நிறைந்த அந்த இஸ்லாமிய சிப்பாய் சேனைகளுடன் கலந்து கொள்கிறான். அவனது இடுப்பில் பெரிய சுல்தானா பேகமும் மீர் சாதிக்கும் ரகசிய கடிதங்களின் மூலம் மறைந்திருக்கிற விஷயம் நம்புவதும் நம்ப முடியாததுமாக உலகின் பிரகிருதிகளுக்கு இடையே பல்வேறு பாத்திரமேற்று நடத்தி வருகிற விதிக்குத்தான் வெளிச்சம். கிருஷ்ணகிரியை அடைகிற போது சூரியன் மேற்கே மறைந்து கொண்டிருக்கிறான். ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கும் காஞ்சிபுரத்திற்கும் குறுக்கு வழியே இடைப்பட்ட ஏறத்தாழ சமபாதி தூரத்தை கடந்து வந்து விட்டார்கள். அன்று இரவு கிருஷ்ணகிரியிலேயே படைகளை தங்கச் செய்து இளைப்பாற கட்டளை பிறப்பித்திருந்தான் திப்பு சுல்தான். ஓர் இரவு விட்டு ஓர் இரவு ஓய்வு கொடுத்து படைகளை நடத்தி வந்த போது இடையிடையில் அவர்களுக்கு தேவையான உணவுகளை தமிழ் மக்கள் வாரி வழங்குவதில் பின்வாங்காமல் தங்கள் தாராள மனதை திறந்து காட்டி மகிழ்ந்தனர். வாரி வழங்குவதிலும் வந்தவர் யாராயினும் வரவேற்பதிலும் ஏமாந்து ஏங்குவதிலும் தமிழர்கள் இன்றைக்கு பின்வாங்கி இருக்கிறார்கள். மேலும் ஒரு சுதந்திர புருஷன் தேச நலனுக்காக வெள்ளைக்காரனை வெளியேற்ற உரிமை முழக்கம் செய்து வரும் மக்கள் திலகமாயிற்றே திப்பு சுல்தான். மாலை தொழுகையை முடித்துக்கொண்டு கூடாரத்திற்கு திரும்புகிறான் திப்பு. கூடாரத்தின் உள்ளே ரங்கநாயகி மிகவும் வைந்த சுபாவத்துடன் அமர்ந்து எட்டி பார்க்கிறாள். வெளியே ஒரு மரத்தடியின் கீழே கம்பளத்தை விரித்து போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கிறான் பசவராஜ். அவனுடன் ஏனைய தளபதிகள் சேனாபதிகளான ராஜா கானும் குலாமுத்தீர்கானும் அமர்ந்திருந்தனர். ஏனையவர்கள் தங்களுக்கு தேவையான இடங்களில் கூடாரங்களை அமைப்பதில் தீவிரமாக முனைந்திருந்தனர். விசாலமான அந்த பொட்டல் காடு அதுவரையிலும் அனுபவித்தறியாத வைபவத்தை அனுபவிப்பது கண்டு மக்கள் வியந்து கொண்டிருந்தனர். அவர்களின் ஆர்வம் நிறைந்த எதிர்பார்ப்பை கவனித்த திப்பு மனம் நிறைந்த தோற்றத்துடன் இரு கரம் கூப்பி வணங்குகிறான். கூடியிருந்த அனைவரும் பெருமிதத்துடன் சுல்தான் ராஜா வாழ்க, நவாப் ராஜா வாழ்க என கோஷம் எழுப்பி குதூகலிக்கின்றனர். அந்த நேரத்தில் யாருமே எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி மிகுந்த பரபரப்புடன் நிகழ்ந்தது. ஓர் இளம்பெண் கையில் குழந்தையை ஏந்தி கொண்டு பலரையும் மீறி ஓடி வந்தாள். அவளை யாரும் தடுத்து நிறுத்தவில்லை. திப்புவின் உத்தரவிற்கு மீறி ஒரு துரும்பும் அசையக்கூடாதே. ஓடி வந்தவள் தன் கையில் இருந்த ஆடையற்ற குழந்தையை திப்பு சுல்தான் பாதங்களில் வைத்து, மகாராஜா, பசியால் தவிக்கும் இந்த ஏழை குழந்தைக்கு உங்கள் திருவாய் நிறைய பெயர் வையுங்கள். இதுவாவது பிற்காலத்தில் உங்கள் ஆசீர்வாதத்தால் பசியற்று வாழட்டும் என அவள் கூறுகிற போது விசும்பி விசும்பி அழுகிறாள். திப்பு சுல்தான் உடம்பே புல்லரிப்பு கண்டு பல வினாடிகள் அந்த கிழிந்து ஒட்டு போட்டு தைத்திருந்த அழுக்கேறிய ஆடையுடைய அந்த பெண்ணை கவனிக்கிறான். சகோதரி, நீ யார்? உனக்கு என்ன குறை? முதலில் அதை சொல். குழந்தைக்கு பெயர் வைப்பதை பிறகு பார்க்கலாம். மகாராஜா, நான் ஓர் ஏழை விவசாயியின் மனைவி. என் பெயர் வசந்தி. என் கணவன் குடும்பத்தை காப்பது கிடையாது. நான் உழைத்து சாப்பிட்டு இந்த குழந்தைக்கு பால் தருகிறேன். ஏன்? உன் புருஷன் சம்பாதனை? அவர் ஒரு தொடுப்பு வைத்துக் கொண்டு வீட்டுக்கே வருவதில்லை. யார் அவள்? திப்பு சுல்தான் இவ்வாறு கோபாவேசத்துடன் கேட்கிறான். வசந்தியோ மிகவும் உக்கிரமுடன் திரும்பி, அதோ நிற்கிறாளே, அவள்தான் என அவள் கூறுகிற போது அவளது கண்களில் தெரிந்த நியாயமான நெருப்பு பொறிகளை திப்புவால் பரிபூரணமாக கவனிக்க முடிகிறது. உன் புருஷனையும் அவளையும் இப்படி அழைத்து வா. நடுநடுங்கி போன அவர்கள் அழைக்கும் முன்னமே அவர்களாகவே அருகே வந்து நின்றனர். அவ்வாறு வரவில்லை என்றால் தண்டனை என்ன என்பது தேச பிரசித்தமாயிற்றே. அருகே வந்து நின்ற அந்த வாலிபன் ஒரு கணம் தன்னை விசாரிக்க இவன் யார் என எண்ணி பார்க்கிறான். அப்போதைய தமிழகத்தில் தலைவன் என்ற சொல் அகராதியை விட்டு நழுவிவிட்ட நேரம், அந்த இடத்தில் தண்டல்காரன் என்ற சொல் இடம்பெற்றுவிட்ட காலம். ஆற்காட்டு நவாப் முகமது அலிக்கு உட்படாதது கிருஷ்ணகிரி ஆனாலும் ஹைதர் அலியின் பார்வையில் காஞ்சி வரை களையம் ஏந்தி கொண்டிருந்தது. அத்தனை பாளையக்காரர்களும் அவரது அடிபணிய சித்தமாக இருந்தனர். அந்த வாலிபனை நோக்கிய திப்பு, இவள் உன் மனைவிதானே என கேட்டான்.
அவனும் மௌனமாகவே தலையசைவின் மூலமாக ஒப்புதல் தெரிவிக்கிறான். இவள் உன் ஆசை நாயகியா? மீண்டும் அதே தலையசைவு. உனக்கு வெக்கமாக இல்லை? இல்லை. இல்லையா? ஆமாம் நவாப், நீங்கள் மட்டும் நூற்றுக்கணக்கில் ஆசை நாயகிகளை வைத்துக் கொண்டிருக்கிற போது நான் ஒரே ஒருத்தியைத்தானே வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதிர்ந்து போனான் திப்பு சுல்தான். ஓஹோ, தமிழன் பேசத் தெரிந்தவன். அடுத்த வினாடி கடகடவென ராட்சசத்தனமாக சிரிக்கிறான் திப்பு. கூடியிருந்த அனைவருமே பயந்து விட்டனர். இவன் தலை உருளப் போகிறது. அச்சா, ஏய், உன் பெயர் என்ன? சாத்தப்பன். சாத்தப்பன், எனது எல்லைக்குள் இருந்து என்னையே எதிர்த்து பேசுகிற முட்டாளே. அந்தஸ்து உள்ளவன் 1000 பேரை வைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு அவன் வயிற்றை நிரப்பி வாழ்வை கொடுக்க முடியும். ஆனால் தன் வயிற்றுக்கு சோறு தேடிக் கொள்ளவே திறமை இல்லாதவன் கல்யாணமே செய்து கொள்ள கூடாது. நீ உன் மனைவியின் வயிற்றுக்கே சரியாக சோறுபடவில்லை என்பது அவளது கழுத்தில் தொங்கும் வெறும் கயிறே சாட்சியாக நிரூபிக்கிறது. அந்த வாலிபனோ தனது ஆபத்தான நிலைமை புரிந்து வருகிற ஆபத்து வழியில் நிற்கப் போவதில்லை என்ற தீரத்துடன், அப்படியானால் அந்தஸ்துக்கு ஒரு நியாயம், அது அற்றவனுக்கு ஒரு நியாயமா இந்த ஹைதரின் ஆட்சியில் என்றான். பயங்கரமான கேள்வி. ஆயினும் பளீர் என பதில் சொன்னான் திப்பு சுல்தான். முட்டாள், நான் சட்டத்தையும் மோகத்தையும் பற்றி பேசவில்லை, தர்மத்தை எடுத்து சொல்கிறேன். சட்டம் ஒருவனுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரங்களை அனுமதிக்கலாம். ஆனால் அவர்களை வைத்து காப்பாற்ற அவனுக்கு சக்தி இருக்க வேண்டாமா? சட்டம் உன்னை நிறைய சம்பாதிக்கவும் அனுமதிக்கிறது. ஆனால் நீ அதை செய்யவில்லையே. முதலில் அதை செய்துவிட்டு பிறகு 2 என்ன 4 தாரங்களை வேணுமானாலும் வைத்துக்கொள். திப்புவின் அனல் பறக்கும் பார்வையும் பேச்சும் வசந்திக்கு நடுக்கம் தந்துவிட்டன. தனது கணவனது தலை உருளப் போகிறது என தீர்க்கமாக முடிவு செய்து கொண்டாள். அடுத்து கொஞ்சமும் தாமதியாமல் திப்பு சுல்தானின் முள் நிறைந்த பாதுகைகளை அணிந்த அந்த பாதங்களில் விழுந்து, மகாராஜா, என் கணவன் விவசாய கெட்டவர். அதனால் தான் உங்களை எதிர்த்து பேசிவிட்டார். அவரை சிரச்சேதம் செய்து விடாதீர்கள். உங்களை தரிசித்த என் தாலிக்கு அபகீர்த்தி ஏற்பட வேண்டாம். அது முதன்முறையாக ராஜ தரிசனம் கண்டிருக்கிறது. அந்த தரிசனம் புனர்ஜென்மம் அளிப்பதாக இருக்கட்டும் என கூறிவிட்டு கதற தொடங்கி விட்டாள். அவளுடன் அவளது குழந்தையும் பயந்து வீறிட்டு அழத் தொடங்கிவிட்ட காட்சி பார்க்க பார்க்க பரிதாபமாக இருந்தது. பலருடைய கண்களை துடைக்கச் செய்து விட்டது. கூடாரத்தின் இடைவெளியில் தெரிந்த துவாரத்தின் வழியாக இதை கவனித்துக் கொண்டிருந்த ரங்கநாயகியின் கண்களில் நீர் தாரையிட்டது. அழுது கொண்டிருந்த குழந்தையை தூக்கி தோளில் போட்டு தட்டினான் திப்பு சுல்தான். அவனுக்குத்தான் குழந்தைகள் என்றால் எல்லை கடந்த பாசமாயிற்றே. சகோதரி, இந்த பெண்ணை பற்றியும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இவள் யார்? இவள் கட்டியவனை விட்டு ஓடி வந்து விட்டவள். கட்டியவன் என்னவானான்? அவமானம் தாங்காமல் தூக்கில் தொங்கிவிட்டான். புத்திசாலியானவன். போகட்டும், குழந்தையை பிடி என கூறி குழந்தையை அவளிடம் கொடுத்த திப்பு சுல்தான் தனது 2 கரங்களில் இருந்த கனத்த பொற்கடயங்களை கழற்றி குழந்தையின் கால்களில் நுழைத்து விட்டான். அது தொளதொளவென இருந்ததால் கலன்று விடாமல் பிடித்து கொண்டாள் வசந்தி. இவனுக்கு பசவராஜ் என பெயர் வையம்மா. அத்துடன் இவன் வாலிபம் அடைந்ததும் எனது அரண்மனைக்கு அனுப்பிவை. இவன் எனது சொத்து என கூறிவிட்டு சில வினாடிகள் நிறுத்திய பிறகு தொலைவில் நின்றிருந்த தனது நண்பனை நோக்கி, பசவராஜ், எனது நண்பனே, இப்படி வா. உன் பெயர் கொண்ட இந்த குழந்தைக்கு தந்தையான இந்த நிர்மூடனுக்கும் இவனை கெடுத்த என்று சொல்வதை விட தன் புருஷனை சாகடித்த இந்த ஓடுகாலிக்கும் நீயே தண்டனை வழங்குவாயாக என பூதாகரமாக சத்தமிட்டு கூறிய திப்பு சுல்தானை காண பலருக்கு திகைப்பு, சிலருக்கு வியப்பு, ரங்கநாயகிக்கோ மலைப்பு. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.